குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸில் பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் 11th மேக்ஸில் சாப்டர் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா செட்ஸ் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் கொஸ்டின் நம்பர் 9 பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, லெட் ஏ அண்ட் பி டூ செட்ஸ் சச் தட் n of a equal to 3 and n of b equal to 2 if x, 1, y, 2, z, 1 are in a cross b. Find the element a and b கொடுக்குறான். ஸோ இதே மாதிரி என்ன கொடுத்துறான் நமக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா, சம் கன்ஃபியூஷன்ஸில் என்ன கொடுத்துறான்னு பார்த்தீங்கன்னா, செட்டு ஏபி கொடுத்துட்டாங்க. அதாவது ஏபி டூ செட், ரெண்டு செட் இருக்கு. நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஏல பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட், நம்பர் ஆஃப் பி எலமெண்ட்ல பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட் இருக்கு. இப்போ x, 1, y, 2, z, 1 கொடுத்துட்டு ஆர் இன் ஏ கிராஸ் பினா தென் ஃபைண்ட் த ஏ பின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக சொல்யூஷன் அப்படின்னு கொடுத்தா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லனா சிம்பிள் கான்செப்ட். ஸோ என்ன ஆனா n ஆஃப் நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஏல என்ன இருக்கு அப்படின்னா 3 எலமெண்ட்னு கொடுத்துட்டாங்க. ஏல பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் வந்து 3. அதே மாதிரி n ஆஃப் பியில் எத்தனை எலமெண்ட் இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் 2 எலமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டான். n ஆஃப் ஏல பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட் அண்ட் n ஆஃப் பியில் பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட்னு கொடுத்துட்டான். தென் பார்த்தீங்கன்னா இப்போ a கிராஸ் பி, அப்போ a கிராஸ் பினுடைய எலமெண்ட் என்ன இருக்குன்னா இந்த செட்டுக்குள்ள அப்படி கொடுத்துட்டான். ஒன்று வந்து x, 1 அப்படின்னு ஒரு எலமெண்ட்டும், இன்னொன்று y, 2 இந்த ஒரு எலமெண்ட்டும், அடுத்தது z, 1 என்ற எலமெண்ட்டும் கொடுத்துட்டான். இது வந்து என்ன கொடுத்துட்டான், இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஏல பார்த்தீங்கன்னா 3யும் நம்பர் ஆஃப் எலமெண்ட் பியில் பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட்டும் கொடுத்துட்டான். தென் ஏ கிராஸ் பி அப்படின்னா x, 1, y, 2, z, 1 இந்த ஏ கிராஸ் பி எலமெண்ட்னு கொடுத்துட்டாங்க. சரியா? தென் எலமெண்ட் ஆஃப் ஏ அண்ட் பி, அப்போ ஏல என்ன இருக்கும்னா 3 எலமெண்ட் இருக்கும். இது ஃபர்ஸ்ட்டுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏ எலமெண்ட், இதெல்லாம் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் செட்டில் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸில் இருக்குது, இதெல்லாம் ஏனுடைய எலமெண்ட்டு. ஸோ இந்த ரெண்டாவது பார்ட் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பினுடைய எலமெண்ட்டு. சரியா? அப்போ பினுடைய எலமெண்ட்டு இதுதான். ஃபர்ஸ்ட் இந்த செட்டு ஏ கிராஸ் பின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏ, ரெண்டாவது இருக்கிறது பி. இது ஏ, இது பி, இது ஏ, இது பி. அப்போ ஏ கிராஸ் பி, இந்த ஏவும் கிராஸ் பி மல்டி பண்ணா இப்படி இருக்குன்னு சொல்றான். அப்போ வாட் இஸ் த எலமெண்ட் ஆஃப் ஏபி? அப்போ ஏழு எத்தனை இருக்கும்? கண்டிப்பா 3 எலமெண்ட் இருக்கும். அப்போ ஏ பார்த்தீங்கன்னா ஏ செட்டுக்குள்ள என்னென்ன எலமெண்ட் இருக்கும், இங்க ஒரு எக்ஸ் என்ற ஒரு எலமெண்ட் இருக்கு, அதே மாதிரி இங்க ஒய் எலமெண்ட் இருக்கு, இங்க பார்த்தீங்கன்னா ஜெட் எலமெண்ட் இருக்கு. இதுதான் ஏனுடைய செட்டு ஏனுடைய எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ஏ எலமெண்ட். அப்போ இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு இதெல்லாம் ஏ எலமெண்ட், ரெண்டாவதுக்கு இதெல்லாம் பி எலமெண்ட். அப்போ ஏ எலமெண்ட்ல என்ன இருக்கும், எக்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டாவது எலமெண்ட்லயா செட்ல பி இருக்கு. ஸோ மூணாவது செட்ல பார்த்தீங்கன்னா ஜெட் இருக்கு. அப்போ என்ன ஆகும், அவன் என்ன கொடுத்துட்டான், கரெக்டாக மேட்ச் ஆகுதா? நம்பர் ஆஃப் செட் ஏ எத்தனை இருக்குன்னா 3 நம்பர் தான் இருக்கணும். அப்போ எக்ஸ் ஒய் ஜெட் 1, 2, 3, அப்போ 3 எலமெண்ட்னு சொல்லிட்டான். அப்போ நான் ப்ரூவ் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். பி பார்த்தீங்கன்னா ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா பியில் என்ன இருக்கு, 1 இருக்கு இல்லையா? செட் பியில் பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க 2 இருக்கு, இங்க அகைன் 1 இருக்கு. அப்போ இந்த செட்டுக்குள்ள 2 நம்பர் சேமா இருந்தா நம்ம ஒன்று தான் ரைட் பண்ணணும், ஒன்று தான் எழுதணும். ஸோ 2 நம்பர் சேமா இருந்தா நம்ம எழுத போற நம்பர் வந்து 1. ஆனா என்ன கொடுத்துருக்கான், n ஆஃப் பியில் நம்பர் ஆஃப் செட் பியில் எத்தனை இருக்கோ 2 எலமெண்ட் தான் இருக்கணும். ஸோ இது கவுண்ட் பண்ணி தான் என்ன இருக்குது, 3 எலமெண்ட் இருக்கு. ஆல்ரெடி 1 ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ நம்ம ஏதாவது ஒரு 2 1 3 1 இல்லை 5 1 இருந்தாலையும் நம்ம ஒரே எலமெண்ட் தான் எழுத முடியும். இப்போ இதுக்குள்ள செட் 1 1 1 1ன்னு எழுதினாலையும் அப்போ நம்ம இது 1 எழுதினா போதும், ஒரு எலமெண்ட். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இதை விட்டுட்டு நம்ம எழுதலாம். அப்போ செட் நமக்கு எத்தனை இருக்குதுன்னா 1, 2. அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குன்னா 2 எலமெண்ட். இப்போ நமக்கு இது மேட்ச் ஆயிடுச்சு. சார் நம்பர் ஆஃப் எலமெண்ட் எத்தனை இருக்கணும், 2 எலமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட், இது எக்ஸ், இது ஃபர்ஸ்ட்டுக்கு எல்லாமே ஏ, இது ஏ, இது ஏ, இது ஏ. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இந்த எலமெண்ட் ஏ, இதுதான் பி, இது பி, இதுவும் பி, பி. ஸோ 2 1ல் நம்ம ஒரு 1 தான் எழுதணும். அதே மாதிரி வேற என்ன இருக்குதுன்னா 2, இதே டிஃப்ரெண்ட் நம்பராக இருந்தால் கண்டிப்பாக ரைட் பண்ணி ஆகணும். அப்போ 1, 2, அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட் வந்து பி. அவன் இதுதான் கேட்குறான். தஸ் ஆன்சர் பார்த்தீங்கன்னா எலமெண்ட் ஏ உடைய வேல்யூ என்னன்னு, எலமெண்ட் பின்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட் ஏ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஜெட் செட் ஏ, பி பார்த்தீங்கன்னா 1, 2. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதுவும் ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம கண்டிப்பாக கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.